ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, தீபாவளி பலகாரம் ஒன்று ஒன்றா காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டே முறுக்கு செஞ்சுருந்தோம். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். தீபாவளி பலகாரம் செய்கிறதுக்காக எங்கள் தாத்தா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். எங்கள் தாத்தா வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கும் எப்பொழுதும் சேர்த்து தான் செய்வோம். ஃபஸ்ட்டே முறுக்கு தான் செஞ்சுருந்தோம். வாங்க அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். முறுக்கு சுடுறதுக்காக பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி மாடியில் காய வச்சு எடுத்திருக்கோம். நாங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் நிறையாவே எடுத்து வச்சுருக்கோம். 1 கிலோ அரிசிக்கு 150 கிராம் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கோம். அதை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்காங்க. இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இதை ஆற வச்சு காய வச்சுருந்த அரிசியையும் உளுந்தையும் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த மாவு ஒரு நியூஸ் பேப்பரில் சேர்த்து நல்லா ஆற விடுங்க. இப்போ இந்த மாவுலேருந்து முறுக்குக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி உள்ள மாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 2 or 3 மந்த்துக்கு இந்த மாவு கெடாது. நாங்கள் 2 வீட்டுக்கு செய்கிறதுனால கொஞ்சம் குவான்டிட்டி கூட தான் செய்ய போகிறோம். ஆற வச்சுருந்த மாவுலேருந்து 2 கிலோ மாவு நாங்கள் எடுத்திருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி வெள்ளை எள்ளு, ஒரு கைப்பிடி ஜீரகம் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்து கொதிக்க வச்ச தண்ணியில் பெருங்காயமும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவை இந்தமாரி பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. வாங்க முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். முறுக்கு புளிகிற அச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கனமான பாத்திரம் வச்சு தேவையான அளவு ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதும் புளிஞ்சு வச்சுருந்த மாவை இது கூட சேர்த்து நல்லா 2 சைடு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே 2 பக்கமும் செவந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம முறுக்கை எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மீதி உள்ள மாவையும் புளிஞ்சு பாத்திரத்தில் எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான நல்லா மொறுன்னு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியான ஒரு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.